ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது தம்பட்டவரை. இந்த தம்பட்டவரை ஒரு அழிஞ்சிட்ருக்கிற ஒரு வெரைட்டின்னே சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இப்போ எல்லாம் எல்லா பக்கமும் கிடைக்கிறதே இல்லைங்க. முந்தியெல்லாம் எங்கள் அம்மாச்சி ஒரு சைடெலாம் போனால் வீட்டுக்கு ஒரு செடி குத்துச்செடி மாதிரியே வச்சுருப்பாங்க. எல்லாம் அவ்வளோ இதாக வச்சிட்ருந்த இந்த ரகம் இப்போ நிறைய பக்கம் இல்லை. நமக்கு இது வேணும் அப்படின்னா கூட தொலாவிதான் இதோட விதையை வாங்குற மாதிரி இருக்குது. இது வளர்க்குறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு இதுதான். பெரிய இதில் பக்குவம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. வச்சோம்னா அது பாட்டுக்கு வருங்க. விதை விழுந்ததுன்னா தானாக முளைச்சிரும். அந்த மாதிரியான ஒரு வெரைட்டி தான் இது. அதே மாதிரி இதை நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் பொரியலும் இதில் செய்யலாம். பொரியலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 காய் இருந்தாலே அவ்வளோ காய் வந்துடும். இது பாருங்கள் எவ்வளோ காய் வந்திருக்குன்னு. சவ் பாருங்கள், நல்லா முளைச்சிருந்தது மண்ணில் ஊனி இருக்குந்தேன். நான் போன வீடியோவுக்கு அப்புறமே ஒரு மாதமாக ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே தாங்க இருந்ததுங்க. அதுக்கப்புறம் நடவே இல்லை. அப்புறம் இப்போ நடலான்னு சொல்லிட்டு இதை நட்டிருந்தேன். இது ஒன்றும் பெருசாக இது இல்லைங்க. ஓரளவு நல்லா குழியை பறிச்சுட்டு அந்த மேலே முளைச்சி வந்திருக்கிற இது மட்டும் மண்ணுக்கு மேலே இருக்கணும். அப்படியே அந்த கிழங்கோடு அப்படியே மூடி வச்சிட்டோம்னாலே போதும். இதுக்கு இனி தண்ணி மட்டும் நம்ம விட்டுட்டு வந்தோம்னா போதும். ரொம்ப வேகமாக வளர ஆரம்பிச்சிடும். இது பாருங்கள், நான் முளைச்சி இது வந்ததுக்கப்புறம் இது ஒரு 10 நாளில், அந்த முளைப்புலேருந்து ஒரு 10 நாளில் பாருங்கள் எவ்வளோ பெருசு வந்திருக்குன்னு. நான் இவ்வளோ வேகமாக வளரும்னு நான் நினைக்கவே இல்லை. ஓரளவு ஸ்லோவாக வளரும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா நல்ல வேகமாக வந்திருக்கு. கீழே இன்னொரு கணுவும் கூட வந்திருக்குது. இதுக்கு இனி ஏதாவது கொஞ்சம் உரம் மட்டும் கொடுத்தோம்னாலே போதுங்க, அப்படியே சூப்பராக வந்துடும். இதுதான் நான் சவ் வைக்கிறது ஃபஸ்ட் டைம். இவ்வளோ சூப்பராக வரும்னு நான் கண்டிப்பாக நினைக்கவே இல்லை. ஆனால் அவ்வளோ நல்லா வந்திருக்கு. இதோட இலையை பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சொரப்பாக இருக்குது. பார்க்குறதுக்கு பீக்கஞ்செடி மாதிரி இருக்குது. ஆனால் இலை நல்ல ஒரு திக்காகவும் நல்ல ஒரு சொரப்பாகவும் இருக்குது. அடுத்து நான் இவங்க அக்கா பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தாங்க. அப்போ எடுத்தது இது. அங்கே பாருங்கள், லெமன் கிராஸ் வாங்கி வச்சுருந்தாங்க. அப்படியே ஒரு புதர் மாதிரி சூப்பராக வளர்ந்துருந்தது. பக்கத்துலேயே நிறைய பட்டன் ரோஸ்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பாருங்கள், அந்த பட்டன் ரோஸ்லேயே 7 days இருக்குது பாருங்கள், அதுதான். இது நம்ம சாதா ரோஸ் இருக்குது அந்த கலர் மாதிரி ஒரு கலரு. இந்த தடவை பூ கம்மியாக இருக்குதுங்க. போன தடவை பார்த்தப்ப செடியில் அவ்வளோ கொத்தாக அவ்வளோ பூ பூத்துட்டு இருந்தது. இது பாருங்கள், ஒரு லைட் ஒரு பிங்க் கலரில் ஒரு இதாக இருந்தது. இந்த இது ஒரு டார்க்காக ஒரு ரெட் கலர் மாதிரி இருந்துச்சு. நம்ம வீட்டில் ரெகுலராக பூ வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி நல்லா படர்ந்து பூக்கிற மாதிரி 7 days இந்த மாதிரி ரோஸெல்லாம் வாங்கி வச்சோம்னா நமக்கு ரெகுலராக பூ கிடச்சிட்டே இருக்கும். அப்புறம் நம்ம வீட்டில் பாருங்கள், மிளகாய் கொஞ்சம் எடுத்தேன். இந்த மிளகாய் செடியும் பாருங்கள், பராமரிப்பு தான் இல்லை. ஆனாலும் வந்துட்டே தான் இருக்குது. நமக்கு தினம் சமையலுக்கு தேவையான இப்போ இந்த செடி நட்டதுலேருந்து வேறு மிளகா வாங்கவே இல்லை. இதுவும் பாருங்கள் நல்லா பூ பூத்துருந்தது. அப்புறம் நிறைய துளிர் விட்டு நல்லா தளைஞ்சும் இருந்ததுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த தடவை நானுமே வீட்டுக்கு இதில் ஒரு செடி வாங்கி கொண்டு வச்சுருக்கேன். நம்ம பாவக்காய் செடி பாருங்கள், ஒரு பழம் அப்படியே பழுத்து வெடிச்சிருச்சு. இன்னொன்று ஒரு காய் இருக்குது. இது போக இன்னும் 2 பிஞ்சு வேறு இருக்குது. இது ஒரு காய் இருந்தது. சரி, ரொம்ப காய் சிறுசாக இருக்கிறதுனால ஒன்று போட்டு செய்ய முடியாதுன்னு விட்டுட்டோம். அது நல்லா பழுத்து அப்படியே வெடிச்சிருச்சுங்க. இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் போய் பாருங்கள்.